உங்களுடைய அந்த கல்வியை நீங்கள் அப்படியே மார்க்கமயமாக நீங்கள் ஆற்றுகின்ற பொழுது, பரிணமிக்கின்ற பொழுது, உங்களுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் அதையே அப்படியே மார்க்கத்தோடு நீங்கள் பொருத்தி பார்க்கின்ற பொழுது அது என்னாகும்? இந்த மார்க்கத்திற்கு, இந்த மக்களுக்கு உங்களின் மூலமாக பங்களிப்பு கிடைக்கும். எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரிதான். அப்போ உங்களுடைய அந்த கல்வி என்பது விசாலமானது. அப்போ நீங்கள் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த துறையில் இந்த சமுதாயத்திற்கு உங்களின் மூலமாக பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், அப்போ படிக்காத பெண்களை நீங்கள் அவர்களையும் படிக்க வைக்க வேண்டும், ஆர்வம் ஊட்ட வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ், நிச்சயமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் இறையச்சாளர்களுடன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, வல்லதீனஹும் முஹ்ஸினூன், யார் உபகாரம் செய்கிறார்களோ, யார் உதவி செய்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். உபகாரம்னா என்ன? உங்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நாம என்ன நினைக்கிறோம்? இந்த சமுதாயம் எனக்கு என்ன செஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த சமுதாயம் என்ன செஞ்சதுன்னு பேசக்கூடாது. நாம சமுதாயத்திற்கு என்ன செஞ்சோம், சமுதாய பெண்களுக்கு என்ன செஞ்சோம். சில பேர் படிப்பாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க, அதோடு நின்று விடுகிறது. உங்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன கிடைத்தது, அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டாம். அப்போ அப்படி அந்த கண்ணோட்டத்திலே, அந்த நீரோட்டத்திலே நீங்கள் நீந்துகின்ற பொழுது உங்களுடைய எல்லா ஆற்றல்களையும் எல்லா திறமைகளையும் நீங்கள் அப்படியே அதை மார்க்கத்திற்கு நீங்கள் பங்களிப்பு செய்கின்ற பொழுது, நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது என்னாகும்? இந்த சமுதாயம் முன்னேற்றம் பெறும்.